ஹே guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம only friends dream on episode 7 பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பிளேல இருக்கிறவங்க எல்லாம் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரையா காட்டுறாங்க. ஜாக் டீன் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டீன் ஜாக் கிட்ட சொல்றா, நம்ம திரும்பவும் ஒன்று சேர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரூம் ரஃபி பீட்டு காட்டுறாங்க. ரூம் ரஃபி ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அப்போ அவங்க பஸ் ஏற போயிட்டு இருக்காங்க. அப்போ பீட் ரஃபி கிட்ட சொல்றா, நான் விட்ட இடத்துல மறுபடியும் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ ரஃபியுமே ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொல்றான். ஆனா பீட்டுக்கு பின்னாடி அவன் வந்துட்டு நீ நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அர்னால்ட் டூவாவை காட்டுறாங்க. டூவா அர்னால்ட பாத்துட்டு இருக்கா. அர்னால்டுமே டூவாவை பாக்குறான். ஆனா பேசாம போயிடுறான். அதுக்கப்புறம் டிம்மி வந்துட்டு எல்லாரையும் குரூப் போட்டோக்கு நிக்க சொல்றான். எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேக்கல்ட்டில இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பிளேல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சரி தான் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் டிம்மி தானே இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான். டிம்மி வந்துட்டு எல்லாருக்கும் கீ கொடுத்துட்டு இருக்கான். இந்த டைம் வந்துட்டு ட்ரிப்ல சில டென்ட்ல 3 பேர் தங்குவாங்க, சில டென்ட்ல 2 பேர் தங்குவாங்க. எல்லாரும் வந்துட்டு சலிச்சுக்கிறாங்க. ஆனாலுமே பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் கீ கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜாக் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்றேன், ஏன் இப்போ எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து டென்ட்ல தங்குறாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கு டிம்மி சொல்றா, இல்ல கொஞ்சம் பட்ஜெட் எடுக்குது அதனாலதான் அப்படின்னு. பட் வருஷம் ஒரு டென்ட்ல 2 பேர் தான். பட் இந்த டைம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா இப்படி ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிருக்கலாமே. எப்படி இருந்தாலும் நம்ம பிளேக்கு பட்ஜெட் தேவை தானே. அதுக்கு டிம்மி சொல்றா, அதெல்லாம் முடியாது. பிளேன்னு வந்துட்டா நம்ம இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கிட்ட அந்த பணம் இருந்திருக்கு. பட் ஆனா யாரோ நம்ம பணத்தை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஜாக்குக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. யார் இப்படி பண்ணது அப்படின்னு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டிம்மியும், நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நான் அதுக்கான எவிடன்ஸ் ரெடி பண்றேன், நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு டிம்மி சொல்றான். அதுக்கப்புறம் ஜாக் டூவா டீன் எல்லாம் ஒரு டென்ட் கிட்ட போயிருக்காங்க. ஜாக்கும் டீனும் தங்க போறாங்க. அப்புறம் டூவா கூட யார் தங்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை டிம்மியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஐஸ்க்கு அர்னால்டு வரா. அர்னால்டோடைய கீயை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு அவன் தான் டூவா கூட தங்க போறான்னு. அப்போ டீனுமே, நம்ம 2 பேரும் நைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அர்னால்டு வந்துட்டு டீன் கிட்ட கேட்கறான், நம்ம பேரு ஸ்விட்ச் ஆகிக்கலாமா அப்படின்னு. நான் ஜாக் கிட்ட கொஞ்சம் பேசணும், இதோட இந்த ரோல்ல இருந்து நான் விலகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டீன் வந்துட்டு ஏதோ பேச வரான். அதை ஜாக் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். சரி அர்னால்டு, நீ என் கூடயே தங்கிக்கோ, நம்ம அப்புறமா பேசல அப்படின்னு சொல்லிடுறான். அர்னால்டு வந்துட்டு ஜாக் ரூம்குள்ள போயிட்டான். இன்னொரு பக்கம் டீன் வந்துட்டு டூவா கிட்ட சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரூமோட டென்ட்டுக்கு போனா அங்கத்துல இருந்து ரஃபி வெளியே வரான். நம்ம 2 பேரும் ஒரே டென்ட் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பார்த்தா பீட் உள்ளத்துல இருந்து வெளியே வரான். சரி ஓகே, நான் தங்கினா உங்க 2 பேருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், சரி ஓகே நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பட் பீட் சொல்றா, இல்ல நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல, அதுவும் இல்லாம இப்ப எல்லா டென்ட்டுமே ஃபுல்லா இருக்கும், நீங்க எங்க கூடயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே ரஃபி கூட சிக்னல் காட்டுறான் பீட். அதுக்கு ரஃபியுமே, ஆமா நீ எங்க கூடயே தங்கிக்கோ, நாங்கெல்லாம் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க என் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு ரோமை கலாச்சிட்டு இருக்கா. அப்போ பீட் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றான். ரோமுக்கு வந்துட்டு ரஃபி கலாடுறதும் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல டீன் டூவா பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ டீன் வந்துட்டு டூவா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு டூவா, நீ எதுவும் கவலைப்படாத, அர்னால்டு கண்டிப்பா குவிட்டெல்லாம் பண்ண மாட்டான், ஜாக் அதுக்கெல்லாம் கண்டிப்பா விட மாட்டான். பட் டூவாவை பொறுத்த வரைக்கும் அர்னால்டு வந்துட்டு இவன் கிட்ட பேசுறதை தாண்டி பார்க்கவும் விரும்பலையே, அதுக்கே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ண போறோமோ, அவன் பேசாமே விட்டுருவானோ. இதுக்கு டீன் சொல்றேன், இங்க பாரு, நானும் ஜாக்கும் தான் சண்டை போட்டோம், பிரிஞ்சோம், மறுபடியுமே சேர்ந்துட்டோம்ல அவ்வளவு பெரிய சண்டைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டூவா சொல்றான், நீங்க 2 பேரும் எக்ஸ், பட் நாங்க வேற ஃபேக்கல்ட்டில இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். திடீர்னு, ஆமா நீ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்க, நீ அவனுக்காக எப்பவுமே நின்று இருக்க, இப்போ கூட நீ அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தானே நினைச்ச, அது அவனுக்குமே கண்டிப்பா புரியும், நான் வேணா அப்பப்போ அவன் கிட்ட போய் சொல்லட்டா. டீன் வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு டூவாக்கு சிரிப்பு வந்துருது. சீன்ல ஜாக் அர்னால்ட காட்டுறாங்க. நீ இந்த பிளேல இருந்து நிக்கிறது உண்மையாலுமே சொன்னியா, இல்ல டூவாவை ஹர்ட் பண்றதுக்காகவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அர்னால்ட் சொல்றான், இல்ல நான் கண்டிப்பா குவிட் பண்ண போறது இல்ல, என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் வந்துட்டு பிளேயை ஸ்டாப் பண்ண போறது இல்ல, இந்த பிளே உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும், ஸோ இதுல இருந்து நான் குவிட் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஜாக்குமே அர்னால்ட் கிட்ட சொல்றான், இங்க பாரு, டூவாவை எனக்கு 4 இயர்ஸா தெரியும், யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், எனக்கும் டீனுக்கும் பிரேக்கப் ஆனதுமே அவன் தான் எனக்கு வந்துட்டு நிறைய ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். அவன் சீட் பண்ணியிருக்கான், அது கரெக்ட் தான், பட் அவன் அது எதுக்கு செஞ்சிருக்கான், அவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கோ, எனக்கு அவன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆக்டரா தந்திருக்கா, அதுக்கு காரணம் அவன் உனக்கு பே பண்ணது தானே, அவன் இன்டென்ஷன்னால நல்லதுதான் நடந்திருக்கு, கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அர்னால்டுக்குமே அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அர்னால்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. அவன் போய் சொல்லியிருக்கான், பட்
இதுக்கு மேலே எதுக்கெல்லாம் போய் சொல்வானோ, ஒரு லவ்க்கு வந்துட்டு உண்மையாக இருக்கிறது தானே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஜாக் வந்துட்டு அங்கே லேக் கிட்ட வந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அது என்னன்னா 3 years பேக் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவன் போட்டுக்குள்ளே டீனை கூட்டிட்டு கொஞ்சம் தூரமாக போயிருப்பான். டீனுமே ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தா, விழுந்துட்டா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜாக் சொல்கிறான், அதை பற்றி நீ கொலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டீன், உனக்கு ஸ்விம்மிங் தெரியுது, டைரக்டுமே பண்ணுற, நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஜாக் சொல்கிறான், நான் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சப்ஜெக்ட்லையா. ஸோ அதை கேட்ட உடனே டீனுமே சிரிக்கிறான். அப்போ ஜாக் வந்துட்டு அவனுக்கு சடனாக ப்ரப்போஸே பண்ணிடுறான். இங்கே பாரு, நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை, பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்க விரும்புகிறேன். திடீர்னு இப்படி சொல்லிட்டியே, ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நீ டைரக்டர்னு நிரூபிக்கிற அப்படின்னு டீன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜாக் வந்துட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குறான். இப்போ டீனுமே எஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறான், நான் எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சிட்டேன். இது என்னன்னா, இவன் டிம்மிக்கிட்டேயோ டூவாக்கிட்டேயோ பெட் கட்டியிருப்பான் போல, ஜாக்கையே ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண வைக்க போகிறேன்னு. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக் வந்துட்டு பார்க்குறான், அப்படின்னா உன்னோட ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. பட் டீன் வந்துட்டு அங்கத்துலேருந்து கத்தி சொல்லிட்டு இருக்கா, ஜாக் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா, ஜாக் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படின்னு. ஸோ இப்போ ப்ரெசென்ட் சீனில் ஜாக் வந்துட்டு அதை திங்க் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு டீன் வரா. அதுக்கு ஜாக் சொல்கிறான், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டீன் வந்துட்டு கேட்குறான், என்ன மிஸ் பண்ணுறியா, நம்ம ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டான நீ மிஸ் பண்ணுறியா, நம்ம ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டான அந்த இயர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அம்மா, அந்த ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்ட தானே அப்படின்னு ஜாக் சொல்கிறான். நீ எப்படி இருந்தாலும் என்னை விட்டு போயிருக்க மாட்டேன், நீ அவ்வளோ அன்பு என்கிட்ட வச்சிருக்க. அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு நம்மளும் போட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜாக் ஏன் ஏதாச்சும் நீ பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டீன் சொல்கிறா, இல்லை நான் உன் கூடயும் கொஞ்சம் கண்டென்ட் வச்சிருக்கேன், கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீன் ஜாக்குமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் டூவாவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கிற எறும்பு வந்துட்டு அவனை கடிச்சிடுது. கடிச்ச இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அர்னால்டு அந்த பிளேஸ்க்கு வரான். எங்க பாரு, நீ இப்படியே அசையாம உட்காந்துட்டு இருந்தா நீ எறும்புங்களுக்கு சாப்பாடு ஆயிடுவேன், இன்னைக்கு எனக்கு மருந்து போட்டு விடணும் அப்படின்னு அர்னால்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டூவா அர்னால்டே பார்த்துட்டு இருக்கான். அர்னால்டுமே அவனை பார்த்து திரும்பிக்கிறான். டூவா அர்னால்டு பார்த்து சொல்றான், இங்க பாரு அர்னால்டு, தயவு செஞ்சு இங்கத்துல இருந்து விலகிடாது. டூவா சொல்றான், இங்க பாரு அர்னால்டு, இது எல்லாமே ஏன் தப்புதா, அதுக்காக பனிஷ்மெண்ட் வேறவங்களுக்கெல்லாம் கொடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு அவன் கேட்கறான். அதுக்கப்புறம் அர்னால்டு சொல்றான், எனக்கு ஆக்டிங்ல நான் பெஸ்டா வருவேன்னே தெரியாது, அந்த மேட்ரு எனக்கு வந்துட்டு நல்லா தான் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீ தான். ஸோ நீ வந்துட்டு இனிமேல் என்கிட்ட எதுவுமே மறைக்காத, என்கிட்ட ஆனஸ்டாக பேசு, நீ மட்டும் மறந்துடாத, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸை விட மேலே அப்படின்னு சொல்கிறான். ஓவுமே அழுகிற மாதிரி இவனை பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். இது அர்னால்டு வந்துட்டு சொல்கிறா, என்னால் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்க முடியல, ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியல. அப்போ அர்னால்டு சொல்கிறான், எனக்கு இது எவ்வளோ டார்ச்சராக இருந்துட்டு தெரியுமா உன் கூட பேசாமல் இருக்க. இப்போ அர்னால்டுமே, நான் சும்மா அக்கறை இல்லாமல் நடிச்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான். டூவா சொல்கிறேன், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், நீ என் கூட பேசவே மாட்டியோன்னு நினச்சி அவ்வளோ பயந்த தெரியுமா. இந்த எறும்புங்கள்லாம் கடிச்சதை விட எனக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அர்னால்டுமே டூவாவை சமாதானப்படுத்தி சிரின்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டூவா நம்ம எல்லாரும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு டூவாவை அர்னால்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ரஃபியை காட்டுறாங்க. ரூம் வந்துட்டு ரஃபி பக்கத்தில் உட்காடுறான். நான் ஸ்விம்மிங் போகலாமா அப்படின்னு ரூம் கேட்குறா. அதுக்கு ரஃபி சொல்கிறா, இல்லை கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நீ வேணா பீட்டை கூட்டிகிட்டு போயே, அது வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு பிடிக்கல தானே, அதனால அவனுக்கு சொல்கிறான், இங்கே பாரு இதெல்லாம் ஃபன்னாக இல்லை. இதுக்கு ரஃபி வந்துட்டு சொல்கிறான், ஏன் அவன் வந்துட்டு உனக்கு ஜஸ்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கான், நீயுமே என் பின்னாடி அப்படி தானே வந்துட்டு இருந்த, நான் உனக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு ரஃபி சொல்கிறான். அப்போ அந்த பிளேஸ்க்கு பீட் வரான். அவன் வந்ததுமே ரூமுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து தண்டு கொடுக்குறான். அப்போவுமே ரஃபி வந்துட்டு கலாச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் வேணும்னா வெளியே கூட தங்கிக்கிறேன், நீங்க என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோம் அவன் கடுப்பேத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க ஜாக் டீன் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் டீன் பேசிக்கிறாங்க, அர்னால்டு எங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு அர்னால்டு டூவா 2 பேரும் வராங்க. அவங்க போய் கேட்குறாங்க, என்ன மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. இவங்களுமே அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போயிட்டு தண்ணியில ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ டிம்மி அந்த பிளேஸ்க்கு வரா, என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு. இப்போ டிம்மியுமே அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டீனும் ஜாக்கோ விளையாடிட்டு இருக்கிறத மறுபடியும் ரஃபி பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே திரும்பிக்கிறா கோவத்தில். நெக்ஸ்ட் ஈவினிங் ஆகுது. நைட் வந்துட்டு அங்கே ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்றா, இப்போ நம்ம பிளேயோட லீட் எல்லாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. இது என்னன்னா ஜாக், டீன், டிம்மி, டூவா வந்துட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டு டிஜே பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பையுமே ஜாக், டீன் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத ரஃபி பார்த்துட்டு கடுப்பாயிடுறான்.
பீட் வந்துட்டு ரோம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம விட்டது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ ரோம் சொல்றான், எனக்கு இப்போ வேலை எப்போ முடியும்னு தெரியல, நீ வேற யாரையாச்சும் கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ பீட்டுமே பார்த்துட்டு போயிடுறான். பீட் வந்துட்டு ரொம்பவே பாவமாக தான் தெரியறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டிம்மி ஜாக் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அந்த திருடினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட சாலிடான எவிடன்ஸுமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜாக்குமே கோவப்படுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பிளேயருக்காக பட்ஜெட் இருந்துச்சு, அதை திருடினதே பீட்டு தான். அவன் தானே அக்கௌண்டண்டா இருக்கா. ஸோ அவன் கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் பீட் இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பீட்டுமே நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான். டிம்மி வந்துட்டு திட்டிட்டு இருக்கா, இங்க பாரு, எங்க பிளேக்கு வந்த காசை நீ திருடி இருக்க, இங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம், பட் நீ ஒண்ணுமே பண்ணாம அசால்ட்டா அந்த பணத்தை திருடி இருக்க, என்கிட்ட ப்ரூஃபுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரூஃப் காட்டுறான். ஆக்சுவலி அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. பட் பீட் என்ன பண்ணியிருக்கான்னா 2 லட்சத்துக்கு பதிலாக 1 லட்சத்தை ஸ்டிக்கர் போட்டு விட்டுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஏமாத்திருக்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ டிம்மி திட்டு இருக்கா, இங்கே பாரு, நீ பண்ண வேலையை பற்றி நான் எங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு, நீ டிகிரியே வாங்க முடியாது, அதோட போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பீட் இல்லை போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக் ரொம்பவே கோவமாக சொல்கிறா, அப்படின்னா நீ எடுத்த பணத்தை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு. அதோட இந்த பிளே வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை வந்துட்டு ஃபெயில் ஆக விடவே மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல டீன் ஜாக் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக் சொல்கிறான், இங்கே பாரு, நீ நல்லா குடிச்சிருக்க. ஆனால் டீன் வந்துட்டு சொல்கிறான், இங்கே இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு ஜாக்கை கிஸ் பண்ண போகிறான். அப்போவுமே அவன் வந்துட்டு விழுந்துடுறான். அதுக்கு ஜாக் வந்துட்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா, பாத்தியா நான் சொன்னல உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல டூவா அர்னால்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ என்னை மன்னிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன், வேறு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. இதுக்கு அர்னால்ட் சொல்கிறா, போதும் எவ்வளோ வாட்டி இதையே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டூவா சொல்கிறா, நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், ஏன்னா நீ வந்துட்டு என் லைஃப்பில் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் ஹாப்பியாக இருப்பேன். சரி போதும், நீ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு, சரி வா டென்ட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பிளேஸ்க்கு டீன் வந்துடுறான். வந்துட்டு நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே ஃபைட் பண்ணாதீங்க, நிறைய லவ் பண்ணுங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவங்களுமே சொல்றாங்க, என்ன நீ ரொம்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்க அப்படின்னு. ஆனா டீன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டீனோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிளேஸ்க்கு வந்து டீனை கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் டீன் வந்துட்டு அந்த பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் வேண்டாம்னு சொல்லியுமே அவனுக்கு டேப்லெட் எதுவும் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ரொம்பவே போதை ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அர்னால்ட் டூவாவை டென்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வந்துட்டு நிறைய போதையா இருக்கல, அதனால அர்னால்டு தான் அவனுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, நாளிலேருந்து நீ தான் என்ன பாத்துக்கணும், எனக்கு சாப்பாடெல்லாம் நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டு வந்துட்டு டூவா காது கிட்ட போயிட்டு, நானும் நீ என் லைஃப்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்போ டூவா வந்துட்டு லைட்டா எந்திரிச்சிட்டு அர்னால்ட கிஸ் பண்ண வரான். ஆனா சடனா அவன் வந்துட்டு மறுபடியும் மயங்கிடுறான். அர்னால்டுமே அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அப்போதான் அவன் வந்துட்டு நோட் பண்றான், அவன் போனை வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்கான். சரி அப்படின்னு போனை தேட போயிடுறான். சீன்ல ரஃபியை காட்டுறாங்க. ரஃபி வந்துட்டு தூக்கம் இல்லாம இருக்கான். அவ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது வந்துட்டு வேற யாரும் இல்லை, ரோம் தான், வெளியே வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரஃபி வந்துட்டு பீட் பக்கத்துல தானே இருக்கா, சவுண்ட் வராம மெதுவா எந்திரிச்சு போறான். ஆனா பீட்டுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடுது ரஃபி அவன் பக்கத்துல இல்லைன்னு. அவனுமே பார்த்துட்டு இருக்கா அப்படியே. அப்புறம் நெக்ஸ்ட் ரஃபி வந்துட்டு காட்டுக்குள்ள லைட் வச்சுட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கான். ரோம் வந்துட்டு அங்கதான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. டக்குன்னு ரஃபி பக்கத்துல வரும்போது புடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிடுறான். அப்போ ரோம் ரஃபி கிட்ட சொல்றான், என்ன நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ இன்னும் ஜாக்க கிவ் அப் பண்ணலையா அப்படின்னு கேட்கறான். அவங்க மறுபடியும் ஒன்னும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், அது நல்லாவே எனக்கு தெரியும், டீன் அதை வந்துட்டு ரொம்ப கிளியரா சொல்லிட்டா அப்படின்னு சொல்றான். இப்போ உனக்கு என்ன, பீட்டை வேணா நான் கூப்பிடாவா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ரோம் சொல்றான், ஆமா இன்னைக்கு நாள் முழுக்க நீ வந்துட்டு எங்களை தான் ஷிப் பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நீ அவனை கூப்பிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ரஃபியுமே சரி ஓகே அப்படின்னு கூப்பிட போறேன்னு சொல்றான். ஆனா ரோம் வந்துட்டு அவனை விடாம இழுத்து பிடிச்சிட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். இங்க பாரு, பீட்டை நீ என் கூட பார்த்தா நீ ரொம்ப ஜெலஸ் ஆகுற, உனக்கு ஆல்ரெடி என்ன பிடிக்கும், ஏன் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ரஃபி, ஆமா நான் அப்படிதான் அனோயிங்கா தான் இருப்பேன், உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா விட்டுரு. அப்போ ரோம் சொல்றான், நீ தான் என்னுடைய டைப், இந்த மாதிரி பசங்க தான் எனக்கு பிடிக்கும், நீ எவ்வளவு ஹார்டா இருப்பியோ அந்த அளவுக்கு நீ வந்துட்டு சாஃப்ட் ஆயிடுவேன் என்கிட்ட. அப்போ ரஃபியுமே நீ சும்மா பேசிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அர்னால்ட காட்டுறாங்க. அர்னால்ட் மொபைல் தேடிட்டு வந்திருப்பா இல்லையா, அதே பிளேஸ்க்கு டீனியுமே காட்டுறாங்க. அர்னால்ட் ரெட்டுவா எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அர்னால்டு தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ அப்படிதான் லைட் வெயிட், நீயும் அப்படியே, நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான்.
அர்னால்டுமே குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீனுமே ஆமா இந்த பிளேயோடைய ரோமியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க போஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டென்ட் கேட்டுட்டே இருக்காங்க. டீன் அர்னால்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிடுறா சிரிச்சுக்கிட்டே. அங்க உள்ள வந்துமே 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ டீன் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, நம்ம 2 பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. டூவா உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அவனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அர்னால்டுமே நானும் உங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும், எனக்கு இப்படி ஒரு ஆக்டிங் சைடு இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்க டீன் தடுக்கி விழுக போறான். அப்ப அர்னால்டு பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு கேட்கறான், என்ன இதுவுமே கண்டென்ட்டா, கேமரா எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டீன் இதெல்லாம் கண்டென்ட் இல்ல, ஜஸ்ட் மீன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டீன் கேட்கறா, நான் இன்னைக்கு உன் கூட தங்கிக்கிட்டா ரோமியோ அப்படின்னு கேட்கறான். இவங்க 2 பேருமே அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அர்னால்டு என்ன சொல்றான்னா, யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ரூம் ரஃபி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரோம் சொல்றான், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், அப்போதான் பீட் கிட்ட மாட்டாம இருப்போம் அப்படின்னு சொல்றான். அப்போ ரஃபி இவங்க 2 பேரும் நோட் பண்ணிடுறான், அர்னால்டு டீனை. அதுக்கு ரோமுமே எங்க போற அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் அர்னால்டு டீன் இருக்கிற பிளேஸ்ல தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. அதை 2 பேருமே பாத்துடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கிஸ் பண்ண பக்கத்துல வந்த மாதிரியே தான் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ரியலைஸ் ஆயிடுது. அப்படியே அவங்களுமே தள்ளி போயிடுறாங்க. இதை ரூமு ரஃபியோ பார்த்துட்டாங்க. அப்புறம் டீன் இப்போதான் தெளிஞ்சு ஷாக் ஆயிடுறான். பட் ரஃபியை பொறுத்த வரைக்கும் அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ரஃபியல் சின்னதா ஒண்ணு கிடைச்சாலே விட மாட்டா, இது வேற பெரிய விஷயாச்சு, என்னென்ன பண்ண போறானோ. நெக்ஸ்ட் சீன்ல ஜாக் டீனை காட்டுறாங்க. 2 பேரும் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. டீன் போதும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிடுறான். நீ தானே மார்னிங் என் கூட இப்படி ஜாக்கிங் வருவேன்னு சொன்ன. அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டீன் ஜாக் கிட்ட சொல்றான், நான் தான் உங்ககிட்ட சொன்னல நான் உனக்காக சேஞ்ச் ஆவேன் அப்படின்னு. அப்ப டீனுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தோம்னா டீனோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, டீனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பேங்காக் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க அக்காவை போட்டு அடிக்கிறாங்க போல. இப்போ அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு போல. அதனால எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி பாத்துக்க சொல்றாங்க. அதுக்கு ஜாக் சொல்றான், சரி ஓகே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கேடு அப்படின்னு சொல்றான். இல்ல இது ஃபேமிலி மேட்டர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டீன் சொல்றான். அதுக்கு ஜாக் சொல்றான், இங்க பாரு, உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே என்னுடைய ப்ராப்ளம். டீனோட கையை பிடிச்சி சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் ஜாக்கிங் போகிறாங்க. இப்போ ஜாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் அவன் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பட் டீனோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டும்போது அவன் எதுவும் பேச இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கான். பிகாஸ் நேற்று அந்த மேட்டர் நடந்துச்சுல அர்னால்டு கூட, அதனால. நெக்ஸ்ட் சீன்ல அர்னால்ட காட்டுறாங்க. அர்னால்டுமே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் போல. டூவா அவனுக்காக இந்த உனக்கு ஆங்கோ இருக்கு, நான் உனக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போ அர்னால்டுமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த பிளேஸ்க்கு ஜாக்கும் டீனும் ஜாக்கிங் முடிச்சுட்டு வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜாக்கியும் டீனையும் கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ டீன் ஜாக்கிட்ட சொல்றான், அவங்க சும்மா கலாச்சிட்டு இருக்காங்க, நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காது அப்படின்னு சொல்றான். இப்போ ஜாக் என்ன பண்றான்னா டீனோட கையை பிடிச்சிடுறான். ஜாக் சொல்றான், நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டோம் அப்படின்னு. அப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கத்திட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். டீனுமே இதெல்லாம் எதிர்பார்க்கல, அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். பட் அர்னால்ட காட்டும் போது அவனுக்குமே ஹாப்பியா தான் இருக்கு. பட் ஆனா நேற்று நடந்த விஷயம் அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் ரூம் ரஃபி கூட ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுமே நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தாங்கல்ல, அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கத்திட்டு இருக்காங்க. ஜாக்கும் டீனுமே ஹாப்பி அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் ட்ரிப் முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜாக்கும் டீனுமே ஹாப்பியா உட்காந்துட்டு கை கோத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அர்னால்டு டூவா மேல சாஞ்சி தூங்கிட்டு இருக்கான். ரோம் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கான். பட் ரஃபி அவனுடைய மொபைல் பார்த்துட்டு இருக்கான். இது என்னன்னா, அவன் போன்ல அர்னால்டு டீன் நின்றுட்டு இருந்தாங்கல்ல க்ளோஸா, அந்த போட்டோ இருக்கு. கண்டிப்பா இவன் இதை வச்சுக்கிட்டு என்னமோ பண்ண போறான்னு தான் நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.